எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று பார்த்து கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவென்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ அதிலே நாங்கள் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு வழியில் போனால் பாவங்கள் நிறைந்த வழி, அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழியில் போனால் அங்கேயும் களிப்பு, கூத்தாட்டம், கும்மாளம், ஆர்ப்பரிப்பு இப்படி இருக்குது. இன்னொரு வழியில் போனால் குடி, வெறி, சண்டை, பிரச்சனை இப்படி இருக்குது. இப்படியாக ஒவ்வொரு வழிகளிலும் அநேக வழிகள் உண்டு. நல்ல வழிகளும் ஒரு வழி இருக்குது. ஒவ்வொரு வழிகளிலும் மனிதனை சீரழிக்கக்கூடிய, இன்பத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நாள் இன்பம், 2 நாள் இன்பம், இப்போதே போய் களிப்பு என்கிற அந்த இடத்துல, ஆசை என்கிற அந்த இடத்துல, விபச்சார வேசித்தனம் என்கிற அந்த இடத்துல சரீரமாகிய இந்த ஆலயத்தை கெடுத்துக்கொள்ளுகிற அநேக இடங்கள் உண்டு. சீரழிந்து போகக்கூடிய இடங்கள் உண்டு. அப்படியாப்பட்ட வழிகள் அதிகமாக இருக்கிறது இந்த உலகத்தில். அந்த வழியிலே அநேகர் பயணித்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அதிலே களிப்படைகிறார்கள், சந்தோஷமடைகிறார்கள், விழுகிறார்கள், மரிக்கிறார்கள், துக்கமடைகிறார்கள். ஆனாலும் அந்த வழியை விட்டப்படில்லை. அந்த வழியிலே தான் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வழி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு வழியில் நின்று நம்ம விசாரித்து நல்ல வழி எதுன்னு பார்த்து அதில் நடந்தோம்னா, அந்த நல்ல வழி எப்படி இருக்குன்னா, அழகாக தார் போட்ட ஒரு வீதி, 2 பக்கமும் புல்வெளி, பழ மரங்கள், கனி கொடுக்கிற மரங்கள், குருவிகள் கூவுகிற இடம், குயில்கள் கத்துகிற இடம். அதில் பயணித்து நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். சிங்கமோ கரடியோ புலியோ எதுவும் அந்த வனத்தில், அந்த வழியில் நம்மளை குறுக்கிடாது, நம்மளை சேதப்படுத்தாது. நமக்கு பசி எடுத்தால் அதில் உள்ள கனிகளை பறித்து நம்ம புசிக்கலாம். நமக்கு பாதுகாப்பாக ஒரு தூதரையும் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் நம்மளை நடத்துவார்கள். அப்படியாப்பட்ட நல்ல வழி எதுவே என்று பார்த்து அதிலே நடந்தால் நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போய்கொண்டே இருந்தால் கடைசியாக நித்திய ஜீவன் என்கிற வாழ்வுக்குள்ளே நம்ம போயிடலாம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல வழியை நம்ம விட்டுட்டு பாவம் என்கிற வழிகளிலேயும், அக்கிரமங்கள் என்கிற வழிகளிலும் இன்னும்